காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்த இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்கணுங்கிற துடிப்போட செயல்பட்டுட்டு வர்ற பட்டதாரி இளைஞர் லிங்கப்பனோட கருத்துக்களை இன்றைய தகவல் பகுதியில் நேற்று பார்த்தோம். விவசாயிகள் கிட்ட செயற்கை உரத்தையும் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் கொடுத்து தெளிக்க வச்சது யார் குற்றம்? இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வந்த எங்களை மட மாத்துனது யார் அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் காட்டூரை சேர்ந்த துடிப்பான இந்த இளைஞர் லிங்கப்பனோட கருத்துக்கள் இன்னைக்கும் இடம்பெறுது, பாருங்க. வணக்கம், என் பேர் லிங்கப்பன். திருவள்ளூர் மாவட்டம் பழுவேற்காடை ஒட்டிய கடலோர கிராமம் காட்டூர் கிராமத்தை சேர்ந்தவன். நான் கடந்த ஒரு 3 வருடமாக பாரம்பரிய நெல்களை மீட்டெடுத்து அதை பாரம்பரிய முறையில் சாகுபடி செய்து அதை தமிழ்நாடு முழுவதும் விதை பரவலாக்கம் செய்து வருகிறேன். என்னுடைய முறை பார்த்திங்கன்னா நேரடி விதைப்பு முறை. பயிர் விளைவிச்ச அனுபவங்களை பகிர்ந்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் முன்னோர்கிட்டேருந்து இந்த நெல்லுக்கான பலன்கள் இது எப்படிலாம் பயன்படுத்தினாங்க என்றதையும் பகிர்ந்துக்கிறேன். எங்கள் பகுதிகளில் அதிகமாக பயன்படுத்திய ஒரு ரகம்னா, ஏன்னா எங்கள் பகுதி வானம் பார்த்த பூமி, ஒரே போகம். அதாவது ஆடியில் தொடங்கி ஒரு சுழற்சி, ஆடி மாதத்தில் தொடங்கி தையில் மாசி பங்குனி மறுபடியும் ஆடி வர வரைக்கும் சுழற்சியான வேலைகள் இருந்தது இந்த கயனியில். அதாவது நெல்லை தானே உழுது விளைவித்து அதை களை எடுத்து எல்லாரும் மனித வேலைகள், எந்த எந்திரக்கும் வேலை இல்லாமல் அந்த காலத்தில், அதை நான் சொல்கிறது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி முழுமையாக ஒரு நிலங்களில் வேலை வாய்ப்பு இருந்தது. இன்று வேலை வாய்ப்பு என்ற தூண்டிலை போட்டு தான் தொழிற்சாலைகள் அமைக்கப்படுது. அதனால் இந்த வேலை வாய்ப்பை பற்றி சொல்ல வேண்டிய முக்கியத்துவம் எனக்கு இருக்குது. இந்த ஒரு நிலத்தில் முழுமையாக இந்த ஒரு 50 சென்டில் ஒரு குடும்பம்னா ஒரு 10 பேருக்கு மேலே ஒரு வருடம் முழுவதுமான வேலைகள் இருக்கின்றது. அதற்கான உணவு தேவையும் பூர்த்தி செஞ்சு கொண்டார்கள். அதுக்கப்புறம் உபரிய வியாபாரமாகவும் வெளியும் விற்றாங்க. வரிகளும் கட்டியிருக்காங்க, அதாவது நிலவரிகளும் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். இதெல்லாம் நிலவரிகள் மூலிமா கட்டியிருக்காங்கன்றது முன்னோர்கள் சொன்னது. அதுக்கப்புறம் இந்த பாரம்பரிய ரகங்களை பொறுத்த வரைக்கும் நான் நேரடியாக பார்த்ததில்ல. இயற்கை சீற்றங்களை தாங்கக்கூடிய ஒரு அபரிமிதமான ஒரு விதை. இன்று பெய்த மழையிலும் கம்பீரமாக எந்த ஒரு சேதமும் இல்லாமல் நிற்குது. எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லை, எந்த ஒரு இயற்கை சீற்றங்களையும் பாதிக்கப்படலை. இயற்கை சீற்றங்களை தாங்குது. அதுக்கப்புறமா இதற்கான வைக்கோல் நெல்லை விட 2 மடங்கு வைக்கோலை தருது. என்னுடைய உணவு தேவையும் பூர்த்திப்படுது. என்னை சார்ந்த விலங்குகளான எலிகள், எறும்புகள், பச்சிகள் அதாவது பறவை இனம், குருவிகள், சிட்டுக்குருவி, இது எல்லாத்துக்கும் உணவும் இருக்குது. எறும்புகள் கூட எங்கள் வீட்டில் ஃபுல்லாக எறும்புகளும் சாப்பிடுது. இன்னமும் சமூக இருப்பு என்று என்கிட்ட இன்னமும் இருப்பு இருக்குது. அதாவது என்னுடைய சொத்து மாதிரி இன்னமும் நான் என்னுடைய தேவை போக நான் இருப்பு வச்சுருக்கேன். பேரிடர் காலங்களில் நான் என் மக்களுக்கு அதை உணவாக வழங்கும் அளவுக்கு என்கிட்ட இருப்பு இருக்குது. இந்த அரசாங்கம் எங்களுக்கு வர முடியாத சூழலோ எந்த சூழலும் தவறிவிட்டாலும் நாங்கள் எடுத்து பயன்படுத்துகிற அளவுக்கு ஒரு இருப்பை நாங்கள் வச்சுருக்கோம். எங்கள் பாதுகாப்பு, இந்த இடத்துல எங்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுது. உணவுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படுது. யார் கைவிட்டாலும் இந்த இயற்கை எங்களுக்கான பாதுகாப்பு அளிச்சிது. அதுக்கப்புறமா இந்த பாரம்பரிய நெல்லுடைய பயன்பாடு எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க. உணவுப்பொருள் சாதம் வடித்தாங்க, கஞ்சி. அதுக்கு முன்னாடி இந்த நெல்லை எப்படி அரிசியாக மாற்றினாங்கன்ற ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. உலக்கை, மரத்தாலான உலக்கை, கல்லாலான உரல், இது மூலிமா குத்தி எடுத்தாங்க. அதாவது இந்த தொழில்நுட்பம் மிஷினும் இதே தான் பண்ணுது, வேகமாக பண்ணுது. இந்த வேகத்தை, இந்த ஆற்றலை அதிகரிக்கும் போது அந்த அந்த நெல்லில் இருக்கிற வெப்ப ஆற்றல் அதிகமாகி அதனுடைய தனித்தன்மை, அதாவது பலனை இயக்குது. இதுதான் இன்று இயந்திரத்தோட
எந்திரத்து மூலிமா குத்தி எடுக்கிற அரிசியோட ஒரு பாதகம். இதில் இருந்து இது இல்லாமல் அப்போ வாழ்ந்தாங்க. இது எவ்வளோ பெரிய மைனஸ், அதாவது நம்மளுடைய மைனஸ் எவ்வளோ பெரிய மைனஸ்ன்ட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக அது குத்தி எடுத்த அந்த உபரி வருதில்ல, அந்த தவிடுன்னுவாங்க. அந்த தவிட்டை பொடிசாக இருக்குல்ல, அந்த தவிட்டை தொல்லி கொடுப்பாங்களாம். தொல்லினா அதை ஜெலிச்சு, தொல்லின்றது ஏதோ ஒரு வரலாற்று ஒரு தமிழ் சொல்லு தான், நான் இன்னும் தேடி பார்க்கல. அந்த தொல்லி அந்த தவிடை எடுத்து கொடுப்பாங்களாம். ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்குமா, அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்குமா. இதெல்லாம் எங்கள் முன்னோர்கள் சொன்ன அனுபவம். அதுக்கப்புறமா அந்த நெல்லை புட்டாக அவியல் போட்டு, இன்றைக்கி எண்ணெய் பலகாரங்கள் பல வந்து ருசியை கொடுத்தா கூட எந்த எண்ணெயும் இல்லாமல் ஒரு அவியல் போட்டு ஒரு புட்டை தேங்காயை துருவி போட்டு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டு ஒரு புட்டை உணவாக கொடுப்பாங்கள்ல. இந்த புட்டுகள் எப்பொழுது உணவாக கொடுத்துக்கப்பட்டதுன்னா பெண்கள் பருவம் அடையும் போது, பருவம் அடைகிற காலத்தில் எங்கள் பகுதியில் பார்த்ததை நான் சொல்கிறேன். அந்த காலகட்டத்திலே அவர்கள் பலவீனத்தை இழப்பார்கள் என்பதற்காக அந்த புட்டு அவியல் போட்டு உணவாக கொடுத்தார்கள். அப்போ எவ்வளோ ஒரு பலத்தை, பெண்களுக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறமா உண்டையாக சுட்டு, அதுவும் நீராவியில் சுடுற ஒரு உண்டையாக சுட்டு கொடுத்தாங்க. வடையாக சுட்டாங்க. மற்ற அதான் முறுக்காக சுட்டாங்க. முறுக்காக சுட்டுருந்தாங்க. இது பல பலகாரங்கள், பல காரங்கள் செஞ்சுருந்தாங்க. அதுபோல் பல உணவுப் பொருட்கள் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி ஒரு தண்ணீர் எப்படி பாட்டிலில் அடைக்கப்பட்டதோ அந்தமாரி ஒரு பேக்கெட்டில் அடைக்கப்பட்டது தான் இந்த உணவுப் பொருளாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உணவு முறையில் பார்த்திங்கன்னா இந்த அரிசி சாதம் தான் இங்கே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அரிசி சாதம். அரிசி சாதத்தை பயன்படுத்தி தான் அதிகமாக இங்கே நாங்கள் பசியை போக்கிக்கிறோம். அது காலையில் வெறும் அரிசி சாதமாக சாப்பிட்றத விட இந்த உழைக்கும்போது ஒரு இளைப்பு ஆறுதலுக்காக கஞ்சியாக மாற்றி சாப்பிட்ருக்காங்க. சார். அதாவது பழைய சாதம் இரவில் வடித்த சாதத்தை அந்த சாதத்தோடைய தண்ணியை எடுத்து ஊற்றி கஞ்சியாக மாற்றி சாப்பிட்ருப்பாங்க. இந்த கஞ்சிகள் மிக அபரிமிதமான, உடலுக்கு எந்திரத்தை விட வேகமாக உழைக்கக்கூடிய ஒரு மனித ஆற்றலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு உணவாக, மிக சிறந்த உணவாக இந்த கஞ்சி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உணவுப் பொருள்களை ஒரு கொண்டாட்டமாகவும் நாங்கள் திருவிழாக்கள் மூலமாக கூழ் ஊற்றுறது. நெல் மட்டும் இல்லாமல் எங்கள் பகுதிகளில் தானியங்களும் செஞ்சுருக்காங்க. கேழ்வரகு, மிளகாய், இது போன்ற தானியங்களும் வறட்சியான காலத்திலேயே காலநிலையை பார்த்து, அதாவது காலநிலையை கணக்கிட்டு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா சரி, நான் என்னுடைய பாரம்பரிய நெல், நான் சாகுபடி செய்த பாரம்பரிய நெல்லை பற்றி சொல்ல விரும்புகிறேன். நான் சாகுபடி செய்தது ஒரு 10 ரகமான பாரம்பரிய நெல் 2 வருஷத்தில். வாடன் சம்பா, பிசினி, கிச்சிலி சம்பா, சீரக சம்பா, கருடன் சம்பா, தூயமல்லி, சேலம் சன்னா, கருப்பு கவுனி, காட்டு யானம். இப்போ காட்டு யானம் பற்றி சொல்லிடுறேன். காட்டு யானம் முழுக்க ஒரு முரட்டுத்தனமான ஒரு பயிர். வறட்சியை பயங்கரமாக தாங்கி வளரக்கூடியதும், இயற்கை சீற்றங்களை தாண்டி வளரக்கூடியதும், மிக அதிக உயரம் வளரக்கூடியது காட்டு யானம். இங்கே வளர்ச்சின்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. எங்கள் பகுதிகளை சார்ந்த மக்கள் உடலால், அதை ஃபிசிக்கலாக அப்புறம் 6 அடி 5 அங்குலத்துக்கு மேலே நல்ல ஒரு முரட்டுத்தனமாக இருந்திருக்காங்க. அந்த வளர்ச்சி எப்படி குன்றியது, அதற்கான காரணம் இந்த உணவுப் பொருளாகவும் இருக்கலாம். இதையும் ஆராயப்பட வேண்டும், மக்கள் சிந்திக்க வேண்டும். எதுக்காக இன்று எல்லாமே நெளிவுட்டு இருக்காங்க, ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, 1/2 கிலோமீட்டர் நடக்க முடியல. அன்று முழுமையாக சுமையை தூக்கி தலையில் வச்சு 4-5 கிலோமீட்டர் நடந்து போனாங்க. ஒரு நாள் முழுக்க உழைத்தார்கள், இரவு பகல் பாராமல்லாம். நைட்டில் நிலா வெளிச்சத்திலலாம் நாங்கள் போர் போட்டு களம் அடித்து நெல் அடிப்பாங்களாம். நிலா வெளிச்சத்துலேயே, லைட் வெளிச்சம்லாம் இல்லை, நிலா வெளிச்சத்துலேயே செய்வாங்களாம். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுமாரி காட்டு யானம் நல்ல வளர்ச்சியை தரக்கூடியது. காட்டு யானம் வளர்ச்சின்னு ஒன்று தான் எனக்கு எங்கள் மக்களோட வளர்ச்சி தெரியுது. அதுக்கப்புறம் கருப்பு கவுனி. எவ்வளவு தான் காற்று அடித்தாலும் சாயக்கூடாத சாயாத ஒரு அதிக விளைச்சலை தரக்கூடிய ஒரு நெல் ரகம் கருப்பு கவுனி. இது இன்று மிகப்பெரிய
நோயாக சொல்லக்கூடிய பிரச்சனையாக சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதிக்கு மருந்துன்று எல்லாரும் சொல்கிறாங்க. இது நேரடியாக நான் கொடுத்தும் வரேன். நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க. இதை வாங்கும்போது எனக்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்குது. நான் விளைவிச்ச எனக்கு கஷ்டப்பட்டது விளைபொருள் விலைக்கு போகுது. என்னோடய உழைப்புக்கான ஒரு ஒரு சிறிய ஒரு பொருளாதாரம் வருதுன்ட்டு எனக்கு அதிகபட்சமாக. ஆனால் மக்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம உடம்பில் என்ன சத்து குறைபாடு இருக்கிறதோ அந்த உணவை சாப்பிட வேண்டும். ஒவ்வொரு ரகத்துலேயும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கும். எல்லா ரகத்தையும் சாப்பிடணும். கருப்பு கோணி நல்லதுன்றதுனால எல்லாருமே சாப்பிட வேண்டியதில்லை. எல்லா பாரம்பரிய ரகங்களும் மிக சத்தான ஒரு உணவு தான். அதனால் எல்லா பாரம்பரிய ரகங்களும் மீட்கப்படும். எது விளைச்சல் அதிகமாக தருகிறது, எது மார்க்கெட்டில் சந்தையில் அதிகமாக போகுது, இதெல்லாம் விட நம்மளுடைய விதைகளே பேராயுதம். விதைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா விதைகள் இல்லைன்னா நம்ம இயங்க முடியாது. இதையும் சிந்திக்கணும் மக்கள். விதைகள் இல்லாமல் மனித இனம் இயங்க முடியாது. அந்த விதைகள் நம்முடைய பாரம்பரிய விதைகளாக இருக்க வேண்டும். வாடன் சம்பா மிக அபரிமிதமாக வறட்சியை தாங்கக்கூடிய, மழை பெய்யும் போது தன்னை வளர்த்தெடுக்கக்கூடியது, மழை இல்லாத காலையும் தாக்கு பிடிக்கக்கூடியது, வறட்சியை தாங்கி வளரக்கூடிய எங்கள் பகுதியான ஒரு நெல். எல்லாரும் சொல்லுவாங்க, அதை பேச்சு வழக்கில் வாட்சம்பா மிக அபரிமிதமான பேச்சு வழக்கு, வரலாற்று சிறப்புடைய இலக்கிய சொற்களும் எங்கள் பகுதியில் மக்கள்கிட்ட நான் அறிஞ்சிக்கிறேன். அது இன்னொரு வாட்டி சொல்கிறேன். வாடன் சம்பா பற்றி சொல்லிடுறேன். வாடன் சம்பாவை சாப்பிட்டவர்கள் வாடியே போக மாட்டார்களாம். அதை சாப்பிட்டு அவ்வளோ ஒரு தெம்பாக. இந்த வாடன் சம்பாவை சாப்பிட்டவர்கள் ஒரு நாள் முழுக்க உழைக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய ஒரு சத்து இந்த வாடன் சம்பாவில் இருக்குன்ட்டு எங்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கஞ்சி சாப்பிட்டு தான்ப்பா அவ்வளோ ஆரோக்கியமாக தான், அதெல்லாம் விட்டு தான்ப்பா நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டமாக இருக்கோம். அதை பற்றி ஏங்குறாங்க. அந்த வாடன் சம்பாவை நான் விளைவிக்கிறத பற்றி ஏங்குறவங்க அதை பயிர் செய்ய விரும்பலை. ஏன்னா அதுக்கான மதிப்பு அன்றைக்கி இல்லை, அந்த உழைவிலே இன்னும் இருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் அதோடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் சந்தைப்படுத்தலும் பொருளாதார நோக்கமே தான் ஒரு நகர்வாக இருக்கிறது. அந்த ஒரு விவசாய கூலிகள் நல்ல உணவை சாப்பிட வேண்டிய எண்ணம் இருந்தாலும், நான் விளைவிச்சா இது விலை போகுமா, இந்த விளைவே நான் குத்துட்டு கூட நான் மருந்து போட்டு மரபு நெல்களை சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு தேவை பணம், இந்த நோக்கு தான் இன்றைக்கி நான் நேரடியாக பார்த்த இது எதுக்காகன்னு எல்லாமே சிந்திக்கணும். அடுத்தபடியாக வாடன் சம்பாவத்தை விட பிசினி நெல்லை பொறுத்த வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவத்துக்கு உதவக்கூடிய ஒரு நெல் என்று சொல்லியிருக்காங்க. பிசினி ஒரு குறுகிய கால பயிர், 3லேருந்து 4 மாதம், அதாவது 120 நாளுக்குள்ளே வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான பயிர். 5 அடி இப்போ வயலில் அங்கே பக்கத்தில் கதிராவும் வந்துடுச்சு. எந்த வகையான மண்ணையும் தாங்கி வளரக்கூடிய நல்ல விளைச்சலை தரக்கூடிய ஒரு பயிர் பிசினி. அடுத்தபடியாக இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் இன்னும் மோட்டார் ரகங்களில், இதெல்லாம் மோட்டார் ரகம் என்றால் நல்ல தடித்த ஒரு ரகங்கள். இந்த தடித்த உணவை சாப்பிட இருக்க அடுத்த தலைமுறைகளும் என் தலைமுறைகளும் கூட ஒரு தயக்கம் காட்டுறாங்க. ஏன்னா அவங்க பார்த்து சின்ன ஒரு வெள்ளை அரிசியை பார்த்து பழகிட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகல. அடுத்தபடியாக சன்ன ரகத்தில் வரேன். சீரக சம்பா, கிச்சிலி சம்பா, கருடன் சம்பா, மிகவும் ருசியான ஒரு மணப்பாறை முறுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு ஏற்ற ஒரு ரகம் இந்த கருடன் சம்பா. நான் இன்னும் உபயோகப்படுத்தி பார்க்கல. நான் லாஸ்ட்டு வருஷம் தான் வச்சுருக்கேன், நெல்லாக வச்சுருக்கேன். நான் உபயோகப்படுத்திட்டு கண்டிப்பாக நான் இன்னும் அதை பற்றி என் மூலிமா நான் இன்னும் பரவலாக பகிர்ந்துக்கிறேன். கிச்சிலி சம்பா நான் பயன்படுத்தி வர நெல், உணவுக்காக மிக அற்புதமான நெல். உடலை மினுமினுப்பாக மாற்றக்கூடியதும், உடலுக்கு அதிக சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. அதுக்கு அடுத்தபடியாக கால்நடைகளுக்கான வைக்கோல், அதிலிருந்து வர வைக்கோல் கால்நடைகளுக்கு அதிக எதிர்ப்பு சக்தியும், கர்ப்பப்பையை அதாவது சினைக்கு தூண்டக்கூடிய ஒரு சத்து இருக்கிறதா இந்த வைக்கோலில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் மாடுகள்லேயும் அதுதான். இந்த பேரிடர் காலங்கள், அதாவது இயற்கை பேரிடர் காலங்களையும் என் வைக்கோலை சாப்பிட்டு தான் என் மாடுகள் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தாங்கிறத நான் நேரடியாக பார்க்குறேன். எல்லா மாடுகளும் கொஞ்சம் மெலிஞ்சிருந்தாலும் என்னுடைய மாடுகள் நல்ல இயங்கக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னா இந்த வைக்கோல் முக்கிய காரணம். சூயமல்லி இது ஒரு மோட்டார் ரகமும் இல்லாமல் சன்ன ரகமும் இல்லாமல்
நடுத்தரமான ஒரு மீடியமான ஒரு நெல் அரிசி. அதாவது இந்த அரிசியை சாப்பிடும்போது உள்ளுறுப்புகள் அனைத்தும் சுத்தப்படுத்தப்படுகிறது என்று சொல்லுறாங்க. நான் இன்னும் பயன்படுத்தி பார்க்கல. நான் பயன்படுத்திட்டு இன்னும் நான் விரிவாக சொல்கிறேன். இந்த தூய மல்லியை நான் பயிரிட்ட ஒரு அனுபவங்களை சொல்கிறேன். தூய மல்லியை நான் நேரடி விதைப்பு முறையில் பண்ணல, நடவு முறையில், ஒற்றை நாற்று நடவு முறையில் தான் பண்ணேன். 135 நாள் பயிர் இது. நான் ஒரு நாற்று வச்சு நட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிறைய தூர்கள், எல்லா ரகத்தை விட அதிக தூர்கள் வெடிச்சிருக்கு. இன்னும் இதற்கான விளைச்சலை நான் இந்த வருஷம் நட்டிருக்கேன். இந்த வருஷம் தான் பார்த்துட்டு அது எத்தனை கிலோ வருதுன்னு நான் பின்னாடி நான் தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் கிச்சிலி சம்பாவை பற்றி இன்னும் நான் சொல்லணும். 140 நாள் வயது கொண்ட இந்த கிச்சிலி சம்பா சாஞ்சாலும், அதாவது வளர்ச்சி ஒரு 4 அடிக்கு மேலே வருது. அது சாஞ்சாலும் நான் நேரடியாக பார்த்ததாக சொல்கிறேன். தண்ணியில் சாஞ்சாலும் அந்த இலை இருக்குல்ல, அடியில் அந்த இலை மேலே தான் இந்த கதிர்கள் சாஞ்சிருது. எந்த ஒரு முளைப்புத்திறனோ இது எந்த பாதிப்பும் இல்லாத, சாயம் தன்மை கொண்ட, எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு நெல்லாக நான் நேரடியாக பார்த்தது கிச்சிலி சம்பா. அதனால் நான் இந்த கிச்சிலி சம்பாவை எப்போவுமே நான் தொடர்ந்து பயிரிட்டு வருவேன். நான் எப்போவுமே விதையை பாதுகாக்கணும்னு நினைக்கிறது வாடன் சம்பா. ஏன்னா ஒரே ஆளால் நிறைய விதைகளை பாதுகாக்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம். அது மட்டும் இல்லை, விதை பாதுகாப்புன்றது ஒரு விதை பாதுகாப்புன்னு நேர்த்தி இப்போது எங்களுக்கு தெரியல. அந்த காலத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்த வருடம் விதைகளை பயிரிட்டு அதை பாதுகாத்து வச்சாங்க. இப்பொழுது காலகட்டத்தில் வேறு நெல் அதிகமாக விளைஞ்சிச்சின்னா அந்த நெல் முழுமையாக வணிகத்துக்காக விற்றுறாங்க, அடுத்த நெல்லுக்கிட்ட வந்துடுறாங்க. அதனால் விதை பாதுகாப்புக்கான ஒரு முறையை நான் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் முழுமையாக தெரிஞ்சிக்கல, அதை இன்னும் நான் கற்றுக்கினேன். விதையை பாதுகாக்கன்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கையாக கூட இருக்குது. நாங்கள் பார்த்தது பிளாஸ்டிக்கும் பார்த்துருக்கோம், மண்பாண்டமும் பார்த்துருக்கோம். அதனால் நான் சொல்கிறேன், இந்த பிளாஸ்டிக்குகளுக்கான ஒரு மக்காத ஒரு பிளாஸ்டிக்கின் மூலிமா நான் எப்படி நேரடியாக பாதிக்கப்படுறேன், ஒரு விவசாயியாக எப்படி நேரடியாக பாதிக்கப்படுறேன், என் கிராமம் எப்படி குப்பையாக ஆயிருக்கு என்றதை இந்த நிகழ்வு மூலிமா சொல்கிறேன். இந்த பிளாஸ்டிக் ஒழிப்புன்ற ஒரு அரசாங்கத்தை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பயன்படுத்துகிற மக்களுக்கும் விழிப்புணர்வு தர வேண்டியது கண்டிப்பாக அரசாங்கம். விழிப்புணர்வு தந்தும் பயன்படுத்தாதது மக்களுடைய குறை. 2 பக்கத்திலும் குறைகள் இருந்தாலும் ஒரு அதிகார வலிமை கொண்ட ஒரு அரசாங்கம் அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அவங்களுடைய ஃபாலோஅப் எப்படி இருக்குன்னா, வாட்டர் பாக்கெட்லேருந்து வாட்டர் பாட்டிலாக மாற்றிட்டோம்னா பிளாஸ்டிக் ஒழிஞ்சிச்சு. அதிகபட்சமாக மளிகை கடைகளில் 1000 ரூபாய் அபராதம் போட்டோம்னா பிளாஸ்டிக் ஒழிஞ்சிச்சு. இங்கே லஞ்சம் சார், பெரிய அரசியல் சார். இந்த அரசியலை முழுமையாக நான் இன்னும் புரிஞ்சிக்கல, அதனால் நான் இதை பேச விரும்பலை. நான் இந்த மக்கும் குப்பைக்கு சொல்கிறேன். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும்ல ஒரு குப்பை, அதை மறுசுழற்சி எங்குமே எத்தனை ஊருக்கு வெளியே போடல, ஒரு தேக்கியம் வைக்கல, மறுபடியும் மண்ணிலே போட்டு மக்க செய்து அதை உரமாக்கி அந்த உரத்திலிருந்து வந்த உணவு இதுதான் ஆர்கானிக்ன்ற. இப்போ மக்கிய உரம் மூலம் வரும் ஒரு உணவு தான் ஆர்கானிக். இந்த ஆர்கானிக் தான் இன்னைக்கு உலக அளவில் பேசப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பயன்படுத்திய குப்பைகளை பற்றி வரோம். நாங்கள் பயன்படுத்திய குப்பைகள் மாட்டுடைய சாணம், உணவு கழிவுகள் எல்லாமே இயற்கையிலிருந்து வந்தது. இந்த மாட்டு சாணம் என்று தான் மாட்டை பற்றி நான் வந்துடுறேன் சார். கால்நடைகளை பற்றி. கால்நடைகள் மிகவும் இயல்பாகவும் இயற்கையாகவும் மிக அபரிமிதமான ஒரு மனிதனுக்கு ஈடான ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு விலங்கினம். அந்த விலங்கினம், அதாவது காட்டு விலங்குன்னே வச்சுக்கலாம். அந்த காட்டு விலங்கை எடுத்துகிட்டு வந்து அதை பயன்படுத்தி அதுக்கு புத்திமை சொல்கிறான். 5 அறிவு விலங்கை நேராக செல்ல வைக்கிறான், ஒரு பாதையில் செல்ல வைக்கிறான்னா அவன் அந்த மாட்டை கூட எவ்வளோ பழகியிருப்பான், எவ்வளோ அறிவு இருக்கணும். இந்த அறிவுகள்லாம் இந்த உலகத்துக்கு தெரியப்பட வைக்கல. அதுக்கு அடுத்தபடியாக இந்த கால்நடைகள் இப்பொழுது அந்த கால்நடைகளிலிருந்து வந்த கழிவுகள் இப்போ ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த கால்நடைகள், அதாவது கோமியம் எனப்படுகின்ற அந்த மூத்திரம் சொல்கிறேன்ல, மாட்டோடைய கோமியம், இந்த உலகத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட தாது வகைகளில்
86 வகையான தாதுக்கள் மேலே இந்த பகுதிகளை சார்ந்த மாட்டின் கோமியத்தில் இருக்கான். இந்த இந்த கோமிய மூலயமா செய்யப்படுகிற ஒரு உணவுப் பொருள் மிகப்பெரிய மருத்துவம். இங்கே மருத்துவம் என்பது ஒரு வியாபாரம். இந்த வியாபாரத்தை உடைத்து விடுமோ என்ற பயம் கூட இருக்கலாம் இந்த இயற்கை விவசாயத்தின் மீதான ஒரு கண்ணோட்டம். அப்பேற்பட்ட மிக நன்மை கொண்ட ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு நாட்டு மாட்டின் இனம் மிக வெகுவாக அழிந்து வருகிறது. அதற்கு காரணம் அதற்கான பராமரிப்பு. அதாவது பராமரிப்பு ஒரு பக்கம், அதனிலிருந்து எடுக்கப்பட்ட நன்மைகளை பெருக்குவது, அதிகமாக பெருக்குவது பொருளாதார நோக்கம். கண்டிப்பாக பால் உற்பத்தி, பாலுக்கான ஒரு உற்பத்தி பொருளாக மாற்றிட்டோம். அது ஒரு விலங்காக இருந்ததை உற்பத்தி பொருளாக மாற்றிட்டு அதில் கலப்பின பசுக்கள் இதெல்லாம் வந்தது விளைவு இன்று பாக்கெட் பால். ஆனால் இதோடைய நன்மைகளை ஏன்னா இயற்கையாக கிடைச்சதில் நம்ம அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்திட்டோம். அதனால் இயற்கையில் வந்ததில் நம்ம மதிக்கல, அதோடைய மதிப்பை நம்ம உணர்ந்து அதை பாதுகாக்க தவறிட்டோம். நம்மக்கிட்ட பெரிய குற்றம் இருக்குது. பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு இல்லை. இந்த நாட்டின் மிகப்பெரிய செல்வ வளம் இந்த நாட்டு மாடுகள். இதை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசின் கடமையும் இந்த மக்களுடைய கடமையும் சேர்ந்து இருக்குது. இதை பாதுகாக்கிறதுக்கு மேய்ச்சல் நிலங்கள் இருக்குது. இந்த மேய்ச்சல் நிலங்களை தான் இன்று மிகப்பெரிய தொழிற்சாலைகளாக மாற்றுவதற்கான ஒரு திட்டங்கள் வகுக்கப்படுகிறது. எங்கள் பகுதிகளில் நேரடியாக பார்க்குறோம். இந்த அரசை எதிர்த்தோ அதிகாரத்தை எதிர்த்தோ எங்களுக்கு அதிகாரம் இல்லை. இதுபோல் மீடியாக்கள் இந்த வெளி உலகத்துக்கு தெரிவிக்கணுன்றதை நான் மிக தாய்மையான வேண்டுகோளாக இந்த மக்கள் தொலைக்காட்சிக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் அடுத்தபடியாக தொடர்றேன். இந்த மாடுகள் எல்லாம் நிறைய அழிவுக்கு உள்ளாக்கிற மாடுகள் எல்லாம் காக்கப்பட வேண்டும். எல்லா பகுதியும் மாடுகளும் நாட்டின மாடுகள் காக்கப்பட வேண்டும். உயர் ரக மாடுகள் உருவாக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக. ஏனென்றால் பால் நஞ்சாகவில்லை என்றாலும் பால் பெரிய ஒரு வணிக பொருளாக மாறிவிட்டது. அது மட்டும் இல்லை, நஞ்சு என்று எடுத்துக்கிறதுனால பெரிய ஒரு சுழற்சியான ஒரு சூழ்ச்சி இருக்குது. அது நான் பின்னாடி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மாடுகள் இயற்கையாக கன்றுகளை ஈன்றக்கூடியது. இது இன்று சினை ஊசி மூலம் கலப்பின மாடுகள் போடப்படுகிறது, கலப்பின மாடுகள் உருவாக்கப்படுகிறது. வரக்கூடிய இந்த கலப்பின மாடுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மாடுகள் மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு. ஏன்னா சின்ன வயசில் என்னுடைய தாயார் இல்லை, நான் தாய்ப்பால் குடித்து வளரல. இந்த மாட்டோட பாலை குடித்து வளர்ந்துருக்கேன்னு எனக்கு சொன்னாங்க. அதனாலே என்னவோ அது எனக்கு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு. அது மட்டும் இல்லை, இந்த நாட்டு மாடுகள் மீது மிக கவனம் செலுத்துவது என்னுடைய முக்கிய வேலை. இன்று நாட்டு மாடுகள் பொலிகாலைகள் இல்லாமல் தனியாக வெறும் ஆணினம் இல்லாத பெண்ணினம் போல் பொலிகாலைகளை மிகுந்த அளவில் கரியாகவோ இல்லை அதிகபட்சமாக இந்த சினை ஊசி மூலமா பால் உற்பத்திக்கான பெண் கன்றுகள் மட்டும் போட்டு உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அதனால் இந்த காளைகள் வளர்க்கப்பட வேண்டும். முக்கியமாக நாட்டின காளைகள். நாட்டினங்கள்லாம் பல இனங்கள் இருக்குது. அந்த இனங்கள் எதை வைத்து சொல்லப்படுகிறது? எல்லாமே நாட்டு மாடு என்றாலே ஒரு காட்டு விலங்கிலிருந்து உருவானதான் ஒரு மாடுன்ற பொதுவான அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்றாது போல் அந்தந்த இனங்களுக்கு அந்தந்த பகுதிகளை சாப்பிட்டு வளரும் உணவுகளை பொறுத்து அந்த பகுதி மக்களுக்கு அது பலனை அளித்தது. இதுதான் இருக்கிற உண்மை. அதுக்கப்புறம் இந்த பொலிகாலைகளை பற்றி சொல்கிறேன். பொலிகாலைகள் அதிகபட்சமாக பயன்படுத்தாததற்கு காரணம் டிராக்டர். உழவுகள் இன்று இல்லை. ஏன்னா வேகமான விளைச்சல், அபரிமிதமான விளைச்சலும் வேகமாக சுழன்றிருக்கு. எதனால் இவ்வளோ வேகமாக சுழல்றதுன்னு தெரியல. இந்த சுயற்சியில் இந்த ஏர் மாடுகள் பயன்படுத்த கிடையாது. எங்கள் ஊரில் 100-200 எல்லா வீடுகளிலும் ஏர் மாடுகள் இருந்தது. இப்போ அதிகபட்சமாக ஒரு 10 ஏர் மாடுகள் தான் இருக்கும். இதற்கான வீழ்ச்சிக்கான காரணம் ஃபுல்லாக டிராக்டர்னா வேகமாக செய்ய எங்களை தூண்டியது யார்? இதெல்லாம் எல்லா மக்கள் தான் சிந்திக்கணும். என்னை விட மக்கள் சிந்திக்கணும். எதனால் நம்ம இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கோம், இதற்கான அழிவு என்ன, இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும்.